சின்ன வயசுல ஏரியா விட்டு போன இந்த ஆளு அம்மாவோட ஹாஸ்பிட்டலுக்காகவே இந்த ஏரியாவுக்கு மறுபடியும் வந்திருக்காரு. இந்த ஆளோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஏரியா லேடிஸ் வாட்ஸ்அப் குரூப் வழியா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினி பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல எந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலுமே அதை நல்லா உத்துக்க வச்சுனே இருப்பாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சவுப்பு துண்டத்து ஒரு கொம்புல கட்டிட்டு இவங்களோட லாண்ட்லயே அந்த கொம்பை நெட்டு வச்சுட்டு எந்தெந்த வீட்டுல இருந்தெல்லாம் இந்த இடம் பாக்குறதுக்கு நல்லா விசிபிளா இருக்குன்றத அந்தந்த வீட்டு பக்கமே போயிட்டு நின்று நல்லா வாட்ச் பண்ணிக்கிறான். ஹீரோயினி பாத்தீங்கன்னா வேலைக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க. அதுல டெக்னிக்கல் ரவுண்ட்ல பாஸ் ஆயிருப்பாங்க. அதை செலிப்ரேட் பண்ற விதமா அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ ரொம்ப கிராண்டாவே எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரனும் பாத்தீங்கன்னா அவங்க மாமாவும் பையனோடையும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கான். பிளான் படி எல்லாம் கரெக்டா போயிடுதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டு அயன் பாக்ஸ் எடுத்து புடவை மேல வச்சுட்டு கிஃப்ட் எடுத்து இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வந்துடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த வீட்லயே கொஞ்சம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. எல்லாரும் போய் பாக்குறாங்க. அவங்க அம்மா காணாம போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த ஏரியா ஆளுங்களும் கொஞ்சம் பேர் போயிட்டு அவங்க அம்மா தேடுறாங்க. அந்த நேரத்துல தான் எங்க அம்மா அல்சைமர் இருக்கு, அவங்க எல்லா விஷயத்தையுமே மறந்துடுவாங்க உண்மையும் சொல்லிடுறான். இவங்க அம்மா அல்சைமர் இருக்கிற விஷயம் அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நின்னுந்தாங்க சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இவனும் போயிட்டு அவங்க அம்மா மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அவங்க அம்மாக்கு அல்சைமர் இருக்க வாய்ப்பே இல்ல, அவங்க எல்லா விஷயத்தையுமே கரெக்டா தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அவங்க மேல கொஞ்சம் டவுட் இருக்கும்.